நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாசற்ற மாணிக்கம் தமிழகத்தினுடைய வரலாறு என்று தான் சொல்ல வேண்டும். வரலாறு, அவர் ஒரு மாபெரும் வரலாறு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட எல்லாவர்க்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு தாயாக விளங்கி, இவரைப் போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரிகளைப் போல இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதைப் போல அந்த வரிகளுக்கு பாத்திரமாக விளங்கிய மாபெரும் ஒரு சகாப்தம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து 9 ஆண்டுகள் ஆகின்றது. இந்த நாளில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்பதை உரித்தாக்கும் வகையில் இன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை 26இல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன் என்று மார்தட்டி சேலத்து மண்ணின் மைந்தர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கழகத்தை பல தீய சக்திகள், துரோக சக்திகள் அழிக்க நினைத்த போதிலும் நான் இருக்கிறேன் இந்த கழகத்தை கட்டிக்காக்க என்று மார்தட்டி தமிழக மக்களுக்காக தன்னுடைய அறப்பணி சீரோடும் சிறப்போடும் செய்து முடித்த மாமனிதர் எடப்பாடியார் அவர்களை 26இல் நிச்சயமாக முதல்வராக அமர்த்தி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்தி அவர்களுடைய நல்ல ஆசிரியோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய திட்டங்களையும் மக்களுக்கு வாரி வழங்கி நிச்சயமாக 26இல் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று இந்த நாளில், இந்த கருப்பு நாளில் சபதமேற்று உறுதி கொள்கிறோம். எனவே தமிழக மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும், நிச்சயமாக ஒவ்வொருவருடைய மனதிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த எந்த ஒரு நிகழ்விலாவது அம்மா அவர்களால் பயனடைந்திருப்பீர்கள் நிச்சயமாக. எனவே வருகின்ற தேர்தலில் 1000 எட்டப்பர்கள் வந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காட்டிய பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை தயவு கூர்ந்து முதல்வராக்கி நமக்கும் நம் குடும்பத்திற்கும் முதலில் தேவை பாதுகாப்பு. அதற்கு அடுத்தபடியாக நம் வாழ்வாதாரம் சிறந்து விளங்க வேண்டும். எனவே தயவு கூர்ந்து வாக்களிக்கும் போது காசுக்கு தயவு கூர்ந்து விலை போயிடாதீங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். காசை எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தடவை காசு வாங்கிட்டு 5 வருஷம் சிரமப்படாதீங்க. தயவு செஞ்சு காசு வாங்குறத நிறுத்திடுங்க. அப்படியே காசு வாங்கினாலும் உங்கள் காசு தான், நீங்கள் வாங்கிக்கங்க. அவங்க கொள்ளையடித்த பணம் தான் அது, அதை வாங்கிக்கங்க, தப்பு சொல்ல. ஆனால் ஓட்டை மட்டும் இரட்டை இலையில் போட்டு தயவு செய்து அம்மாவினுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி, தரமான ஆட்சி தமிழக மக்களில் வழங்குவதற்காக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உறுதி கொண்டிருக்கிறார். எனவே ஒரு நம்மில் ஒருவர், நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய சிகரம் அவர். அவரால் பல எண்ணற்ற நலத்திட்டங்களை வாரி வாரி வழங்கியிருக்கிறார் தமிழ்நாடு பூரா. அதனால் சிந்தித்து ஒரு ஓட்டை போடும்போது தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் மன்றாடி கேட்டுக்கிறேன். அம்மா அவர்களுடைய பிரிவுங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, யாராலையும் தாங்க முடியாது. அப்படிப்பட்ட தன்னுடைய தாய்கள் அந்த மாதிரி தான். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வில் இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் மனசில் வைராக்கியத்தோடு இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் விலை போயிடக்கூடாது. நல்லதொரு ஆட்சி, சிறப்பான ஆட்சி, நமது விவசாயினுடைய ஆட்சி,
எல்லாம் தெரிந்தவர், ஒரு பண்பாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எனவே அவர்களுடைய ஆட்சியை தயவு கூர்ந்து கொண்டு வர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.